வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். முதல்ல வீடு கட்டுபவரிடம் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள். அந்த அக்ரிமெண்ட்டில் எந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்த வேண்டும், எந்த விலையில் வாங்க வேண்டும், எந்த பிராண்ட் பயன்படுத்த வேண்டும், எந்த டைமில் வேலை முடிப்பார்கள், முடிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எழுத வேண்டும். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த அக்ரிமெண்ட் அவர்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதால் உங்களால் வேலை தாமதமானால், அப்பொழுது மெட்டீரியல் விலை அதிகமானால் என்ன செய்வது? முக்கியமாக தண்ணீர் க்யூரிங் செய்ய தனியாக ஒரு ஆள் நியமிக்க வேண்டும். அது இந்த ரேட்லேயே அடங்குமா அல்லது தனியாக சம்பளம் கொடுக்கணுமா? சதுரடி விலையில் என்னென்ன வேலைகள் அடங்கும்? அப்படி சதுரடி விலையில் வராத வேலைகளுக்கு எந்த அடிப்படையில் பணம் கொடுப்பது? தினக்கூலி அடிப்படையிலா, சதுரடி அடிப்படையிலா? சதுரடி அடிப்படையில் என்றால் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு ரேட் என்று அனைத்தையும் தெளிவாக எழுதி பேமெண்ட் ஸ்லாப், அதாவது பணம் கொடுப்பது எந்த அடிப்படை